நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு 12 அழகான மிகவும் புத்திசாலியான மகள்கள் இருந்தனர். இளவரசிகள் அனைவரும் ஒரு பெரிய அறையில் வசித்து வந்தனர். இவர்கள் அனைவருக்கும் அந்த அறையில் வரிசையாக தனித்தனி அழகான பெட்டுகள் இருந்தது. ராஜா தனது மகள்கள் மீது ரொம்ப பாசமாக இருப்பார். இளவரசிகள் இரவில் என்ன பண்ணுகிறார்கள் என்று நினைத்து அவர் ரொம்ப கவலைப்பட்டார். ராஜா இளவரசிகள் அனைவரும் தூங்கிய பின் அறையின் கதவை பூட்டினாலும் மறுநாள் விடியும்போது அவர்கள் ரொம்ப சோர்வாக இருந்தனர். காலணிகள் அனைத்தும் பாதி தேய்ந்த நிலைமையில் இருக்கும். இதை பார்த்த ராஜா என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார். ராஜா தினமும் இளவரசிகளுக்கு 12 புது காலணிகளை வாங்கி வைத்தார். ஆனால் தினமும் இரவுக்கு பின் காலையில் காலணிகள் அனைத்தும் பாதி தேய்ந்த நிலைமையில்தான் இருந்தது. ராஜா இளவரசிகளிடம் எவ்வளவோ கேட்டார். இரவு முழுக்க நீங்க என்ன பண்றீங்க? ஏன் நீங்க ரொம்ப சோர்வா இருக்கிறீர்கள்? காலணிகள் ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று கேட்டார். ஆனால் இளவரசிகள் அனைவரும், அப்பா, நாங்கள் இரவு முழுக்க படுக்கையில்தான் உறங்குகின்றோம் என்று கூறினர். இளவரசிகள் இப்படி கூறியதும் வேறு வழியில்லாத அரசர் ஊர் மக்களிடம் 12 இளவரசிகள் இரவில் எங்கு நடனமாட செல்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பதற்கு 12 இளவரசிகளில் ஒருவரை திருமணம் செய்து வைத்து இளவரசனாக்குகிறேன் என்று அறிவிப்பு விடுத்தார். எவரொருவருக்கும் இளவரசிகளின் இரகசியத்தை கண்டுபிடிக்க 3 பகல் 3 இரவு வழங்கப்படும். அதுக்குள்ள கண்டுபிடிக்க வேண்டும். இல்லையெனில் அவர் அரண்மனையை விட்டு வெளியே துரத்தப்படுவார் என்று அரசர் கூறினார். அது மட்டும் இல்லாமல் முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்று அரசர் கூறினார். இது நாடு முழுக்க பரவ ஒரு இளவரசர் தனது அதிர்ஷ்டத்தை நம்பி அரண்மனைக்கு வந்தார். இளவரசிகளின் ரகசியத்தை கண்டுபிடிக்க அரசரும் இளவரசரை வரவேற்று இளவரசிகளின் அறைக்கு பக்கத்தில் ஒரு சிறிய அறையில் தங்க வைத்தார் அரசர். கொஞ்ச நேரம் கழித்து மூத்த இளவரசி கையில் ஒரு மது கோப்பையை கொண்டு வந்து இளவரசரிடம் கொடுத்தார். அதை அருந்திய இளவரசர் படுக்கையில் உறங்க ஆரம்பித்தார். மறுநாள் விடிந்ததும் எழுந்த இளவரசர் இளவரசிகளின் அறையில் சென்று பார்த்தார். இளவரசிகள் அனைவரும் அவர்களின் அறையில் உறங்கிக் கொண்டு இருந்தனர். ஆனால் 12 ஜோடி காலணிகள் பாதி தேய்ந்த நிலையில் இருந்தது. இதை கண்டதும் இளவரசர் திகைத்து போனார். அடுத்த 2 இரவுகளும் அதே போல்தான் நடந்தது. ராஜா கோபம் கொண்டு இளவரசரை அடித்து அரண்மனையை விட்டு துரத்தினார். பல இளவரசர்களும் இதே கதியைத்தான் சந்தித்தனர். அரசர் 12 இளவரசிகளும் இரவில் எங்கே நடனம் ஆடுகிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியாமல் தனது நம்பிக்கையை இழந்தார். பின்னர் ஒரு நாள் ஒரு ஏழை சிப்பாய் ஒருவர் சாலையில் நொண்டிக் கொண்டே வந்தார். அவருக்கு அடிபட்டதால் இனிமே வேலைக்கு செல்ல முடியாது என்று தெரிந்ததும் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ அவர் ஒரு சீஸ் கலந்த ரொட்டி துண்டை ஒன்றை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார். அப்போ அந்த வழியா ஒரு வயதான மூதாட்டி உடம்பு முடியாமல் வந்தார். அவரை பார்த்த சிப்பாய் தனது ரொட்டி துண்டில் இருந்து பாதியை அந்த மூதாட்டியிடம் கொடுத்தார். அந்த மூதாட்டி உணவை பெற்றுக்கொண்டு நன்றி கூறினார். அப்பொழுது அந்த மூதாட்டி சிப்பாயிடம், எதற்காக இந்த ஊருக்கு நீ வந்தன்னு கேட்டாங்க. அதற்கு சிப்பாய் எல்லாவற்றையும் சொல்ல அந்த மூதாட்டி, இளவரசிகள் கொடுக்கின்ற எந்த உணவையும் நீ சாப்பிடாதே. இந்த உடையை வைத்துக்கொள். இந்த உடையை நீ அணிந்தால் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாய் என்று கூறினார். சிப்பாயும் அந்த மூதாட்டியிடம் நன்றி கூறிவிட்டு விடை பெற்றார். அவன் உடனடியாக அரண்மனைக்கு சென்றான். அரசரும் சிப்பாயை வரவேற்று இவர்களின் அறைக்கு பக்கத்தில் இருக்கும் அறையில் தங்க வைத்தார் அரசர். அப்பொழுது மூத்த இளவரசி சிப்பாயிடம்
மதுக்கோப்பையை கொடுத்தாள். சிப்பாய் அதை வாங்கினதும் அந்த மூதாட்டி சொன்னது ஞாபகம் வர மதுவை குடிப்பது போல் பாவனை செய்து தூங்குவது போல் நடித்தான். மூத்த இளவரசியும் சிப்பாய் உறங்கிவிட்டதாக எண்ணி அவனும் மற்றவர்களைப் போல முட்டாள் என்று சகோதரிகளிடம் கூறினான். சீக்கிரம் போய் எல்லோரும் கிளம்புங்கள் என்று கூறினாள். எல்லோரும் ஆடைகளை அணிந்து ஆபரணங்களை அணிந்து ரெடியானார்கள். அனைவரும் காலணிகளை அணிந்தனர். மூத்த இளவரசி தனது படுக்கையை நகர்த்தி தரையை 3 முறை தட்டினாள். உடனே ரகசிய பாதை உருவாகியது. இளவரசிகள் அனைவரும் அந்த படிக்கட்டில் சென்றனர். சிப்பாய் மாய உடையை அணிந்து கொண்டு இளவரசிகளின் பின்னே சென்றார். அப்பொழுது கடைசி இளவரசியின் ஆடையை சிப்பாய் தெரியாமல் மிதித்து விட்டான். கடைசி இளவரசி கத்தி, அக்கா, நம்மளை யாரோ பின்தொடர்கிறார்கள் என்று கூறினாள். அதற்கு மூத்த இளவரசி, யார் நம்மளை ஃபாலோ பண்ண போறா? எல்லாம் உன்னுடைய கற்பனையா இருக்கும், அமைதியா வாங்க அப்படின்னு சொன்னான். இளவரசிகள் அனைவரும் படிக்கட்டை கடந்து ஒரு வெள்ளி மர காட்டுக்குள்ள போனாங்க. அப்பொழுது சிப்பாய் சில வெள்ளி மரக்கிளையை உடைத்து வைத்து கொண்டார். வெள்ளி மர காட்டை கடந்து ஒரு ஆற்றங்கரையை அடைந்தனர். அப்போ 12 படகில் 12 இளவரசர்கள் காத்திருந்தனர். எல்லா இளவரசிகளும் தனக்கான இளவரசர் படகில் சென்றனர். சிப்பாய் கடைசி இளவரசியின் படகில் அமர்ந்து சென்றார். ஏரியின் மறுபுறத்தில் ஒரு அழகான கோட்டை இருந்தது. அதில் இனிமையான இசை ஒலித்தது. இளவரசிகள் தனது ஜோடிகளுடன் கோட்டை உள்ளே சென்று நடனமாட ஆரம்பித்தனர். பாதி இரவு நடனமாடி காலணிகள் பாதி தேய்ந்து போனதும் இளவரசிகளை மறுபக்கம் அழைத்து செல்ல இளவரசர்கள் தயாரானார்கள். இந்த தடவை சிப்பாய் மூத்த இளவரசியின் படகில் ஏறினார். இளவரசிகள் ரொம்ப சோர்வாக இருந்ததால் மெதுவாக நடந்து வந்தார்கள். ஆனால் சிப்பாய் வேகமாக அவருடைய அறைக்கு சென்று உறங்கினார். இளவரசிகள் அவர்களது அறையை அடைந்ததும் மூத்த இளவரசி சிப்பாய் உறங்கிக் கொண்டு இருக்கிறாரா என்று பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டாள். பின்னர் திரும்பவும் அறைக்கு சென்று இளவரசிகளிடம், அவன் இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறான், எல்லோரும் நன்றாக உறங்குங்கள் என்று கூறினாள். மறுநாளும் இப்படியே பண்ண 3வது நாள் பின்தொடர்ந்து போன சிப்பாய் அரசரிடம் நடந்ததை கூற ஆதாரத்திற்கு கோட்டையில் ஒரு மதுக்கோப்பையையும் சில வெள்ளி மரக்கிளையையும் கொண்டு வந்தான். இப்படியே 3வது நாள் முடிய மறுநாள் அரசர் சிப்பாயை அழைத்து கேட்டார், இளவரசிகளின் ரகசியத்தை நீ அறிந்தாயா என்று. அதற்கு சிப்பாய், அரசரே, இளவரசிகள் அனைவரும் அவர்களின் அறையில் இரகசிய படிக்கட்டு பாதையில் சென்று முந்திரிக்கப்பட்ட வெள்ளி காடுகளை கடந்து ஒரு அழகான ஏரியை கடந்து 12 இளவரசர்களுடன் இரவு முழுக்க நடனமாடிவிட்டு திரும்பவும் அவர்களது அறைக்கு வந்து உறங்குகிறார்கள் என்று நடந்த அனைத்தையும் கூறி கோப்பையையும் வெள்ளி மரக்கிளைகளையும் கொடுத்தார். அரசர் சிப்பாய் சொல்வது உண்மையா என்று அறிந்து கொள்ள மூத்த இளவரசியை அழைத்து கேட்டார். அதற்கு இளவரசியும் ஆமாம் என்றாள். உடனே அரசர் சிப்பாயிடம், நான் கூறியதை நீ செய்துவிட்டாய். 12 இளவரசிகளில் நீ யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்டார். அதற்கு சிப்பாய் தான் மூத்த இளவரசியை காதலிப்பதாக கூறி நான் அவளையே திருமணம் செய்து கொள்வதாக கூறினான். இதை கேட்ட மூத்த இளவரசியும் சந்தோஷமாக சிப்பாயை ஏற்றுக்கொண்டாள். 2 பேருக்குமே அரண்மனையில் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. ஹாப்பி என்டிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் டு பை எஜுகஸ்ட். இந்த எஜுகஸ்டில் ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங். நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகி இன்கம் எடுக்கணுமா, எப்படி ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ணணும்னு A to Z சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் பணம் சம்பாதிக்க ஆசையா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு எஜுகஸ்டில் ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி பணம் சம்பாதிங்க. இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது.
உடனே ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி பணம் சம்பாதிங்க.